திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ணாமலை அசோக் போல் நண்பனின் வீட்டை இடித்த ஆர்யா, வெடிகுண்டு சந்தானம், புதிய வீட்டை கட்டி கிரக பிரவேசம். நடிகர் ஆர்யா இடிக்க சொன்ன இடத்திலேயே புதிய வீட்டை கட்டி கிரகப்பிரவேசத்தை நடிகர் சந்தானம் நடத்தினார். அவருக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சந்தானம் வீட்டை ஆர்யா இடிக்க சொன்னது ஏன், புதிய வீடு கட்டியதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடித்து வரும் காமெடியன்கள் தங்களுக்கென ஒரு ட்ராக்கை வைத்துள்ளார்கள். அதன்படி காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி வருவார்கள். அந்த வகையில் 2K கிட்ஸுகளும் மிகவும் பிடித்த காமெடியன் சந்தானம். இவரது பாடி மாடுலேஷன் சிரிப்பை வரவழைத்துவிடும். விஜய் டிவியில் லொல்லு சபா என்னும் நிகழ்ச்சி மூலம் சினிமாவுக்கு வந்தவர். இவரை சிம்புதான் அறிமுகப்படுத்தினார். எனவே இந்த மேடையிலும் சிம்பு பெயரை சந்தானம் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். ஏராளமான படங்களில் காமெடியனாக நடித்த சந்தானம் ஹீரோவாக நடித்து வருகிறார். இதில் சிலருடன் இணைந்து காமெடியும் செய்து வருகிறார். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அறை எண் 305 கடவுள், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தில்லுக்கு துட்டு உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். அந்த வகையில் அண்மையில் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் வெளியானது. இந்த படம் வெளியான முதல் நாளே வசூலில் பின்தங்கியது. இந்த படத்துடன் சூரியன் மாமன் படம் ரிலீஸ் ஆனதால் அந்த படத்திற்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனில் போது சந்தானம் பேசுகையில், ஒரு பழைய வீட்டுடன் இருந்த நிலத்தை வாங்கினேன். அதை புதுப்பிக்க திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அந்த வீட்டை பார்த்த ஆர்யா, இதெல்லாம் உனக்கு செட்டாகாது, இடித்துவிட்டு புதிய வீடை கட்டிவிடு என்றார். நானும் வீட்டில் எதுவும் சொல்லாமல் வீட்டை இடித்து விட்டேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதுவுமாக எனது தாயும் மனைவியும் புதிய வீட்டில் விளக்கேற்ற சென்று அங்கு வீடு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்து ஃபோன் செய்தனர் என தனக்கே உரிய பாணியில் கிண்டலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த இடத்தில்தான் சந்தானம் புதிய வீட்டை கட்டி நேற்று கிரகப்பிரவேசம் செய்துள்ளார். மேலும் புதிய வீட்டில் பாய் காட்சியும் நடத்தியிருக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது ஜெயிலர் 2 படத்திலும் சந்தானம் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.